டேய் ஆறுமுகம் வாங்க மாப்ள. சொன்னா கேளுடா வாங்க. விடு சிவா. வாங்க எல்லாரும் பேசுங்க வாங்க. நாங்களே நீ இருக்கோம். வா. வாங்க. மாமா என்ன மாமா என்னை பிடிச்சு எடுத்துட்டு போறீங்க? அவங்க சும்மா விட மாட்டாங்க மாமா. போங்க மாப்ள. நான் இருக்கல பாத்துக்கலாம். நீ போங்க. நான் இங்க அடிச்சு வரட்டிட்டு உங்களை வந்து கூப்பிடுறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன மாமா நீங்க? வாங்கங்கறல. சித்தப்பே சிவா சிவா கதவு போடு சிவா. சித்தப்பே சிவா சித்தப்பே கதவு திற சித்தப்பே. ஏய் கதவு திறங்க. சிவா சிவா கதவு திற சிவா. சிவா மாமா சிவா மாப்ள. உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. ஹலோ சார், நான் டாக்டர் சிவா பேசுறேன். எஸ்பி சார், எங்க வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. அவனுங்க ஒரேடியா வெட்டி சாச்சிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். கதவு திறங்க. சித்தப்பா சித்தப்பா. தேங்க்யூ சார். பேசிட்டீங்களா? வாங்க. பெரியமா, நான் எஸ்பி கிட்ட பேசிட்டேன். அவர் உடனே போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. டேய் மாறா, ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடுங்க. இல்லைன்னா போலீஸ் வந்து உங்க எல்லாரும் அள்ளி போட்டுட்டு போயிடும். இன்னைக்கு வந்து போலீஸ் எங்களை புடிச்சிட்டு போயிடும். நாளைக்கு வருமா? இல்ல நாளானைக்கு வருமா? நாங்க வருஷம் முழுக்க உன் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவோம். என்ன பண்ணுவேன்? ஏமா அன்னபூர்ணி, இல்ல உன்னோட மகன் ஆறுமுகத்தால தான் என் மச்சான் கையை இழந்து நிக்கிறான். உன் மகன் பண்ண தப்புக்கு நீ தானே பிராயச்சித்தம் பண்ணணும். அதனால உன் பொண்ண என் மச்சானுக்கு கட்டி வை. தாம்பூலம் மாத்திப்போம். என்னது? ஏன் பொண்ணு இந்த அயோக்கிய பயலுக்கு கட்டி வைக்க சொல்றியா? உன்ன என் மச்சானுக்கு நீ மாமியாராக போற. அந்த மரியாதைக்காக தான் பொறுமையா இருக்கேன். இல்ல நாளைக்கே என் மச்சான் உன் மருமகன் ஆயிட்டா நம்மலாம் சொந்தக்காரங்க தானே. டேய், இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா ஆறுமுகம் இல்லடா, நானே அருவாள் எடுத்துட்டு வந்து உங்களை வெட்டிடுவேன். மரியாதையா போங்கடா இங்க இருந்து. இப்போ தாம்பூலம் மாத்தி எங்களோட நிச்சயம் பண்ண போறீங்களா, இல்ல காயத்ரி தூக்கிட்டு போய் என் மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவா? ஏய் ஏய், என்னடா ரெபடிகளை கூட்டி வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கு மரியாதையை ஓடி போயிருங்க. இல்ல அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். 10 பேரை கூட்டி வந்தா நீ பெரிய ரெபடியாடா? நான் நினைச்சா 100 பேரை கொண்டாந்து இறக்குவேன். உங்களை அடிச்சு ஓட ஓட விரட்டுவேன். எல்லாரும் வெளில போங்கடா. யோ, இது இல்ல, இது எங்களுக்கும் அன்னபூரணிக்கும் உள்ள பிரச்சனை. இதுல நீ எதுக்கு தேவையில்லாம தலையிடுற? இல்ல நீயே அன்னபூரணி சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே உன் பிள்ளைங்களை கட்டி வச்சிருக்க. ஏய், உன்னை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாதா? போயா போ போ. வார்த்தை அளந்து பேசு, இல்ல வேற மாதிரி ஆயி போடா. எனக்கு போலீஸ் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவனுங்க என்னதான் பண்றானுங்கன்னு நம்ம பாத்துருவோம். நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. போலீஸ் வர வரைக்கும் நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? நானே அடிச்சு துரத்துறேன். மாறா, ஒழுங்கு மரியாதையா போய் விடுங்க மாப்ள. வேணாங்க, கேளுங்க. அத்தாச்சி சொல்லுங்க. சொன்னா கேளுங்க. ஐயோ, விடுங்க சொல்றல. என் சட்ட மேலேயே கைய வைக்கிறியா நீ? எங்க வந்து யார பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? என்னடா பண்ண முடியும் உன்னால? சமதி. ஏய், ஒருடா நான் பாத்துக்கறேன். பொறுமையா மாமா, பொறுமையா இரு. ஆறுமுகத்தை ரூம்குள்ளே அடைச்சி வச்சிருக்கீங்க. நான் போய் திறந்து விடுறேன்டா. மாமா, போலீஸ் வந்து அவங்க பாத்துப்பாங்க. நீங்க வாங்க. ஏய், ஒழுங்கா போயிருங்க. மாமா,
சித்தப்பா கதவு திறங்க, கதவை திறங்க சித்தப்பா. அம்மா அம்மா ஏயா தமிழ் பாத்தி ஆயா, அன்னைக்கு அவ்வளவு சொல்லியும் உன் புள்ளைய காயத்ரிக்கு நிச்சயம் பண்ண கூட்டிட்டு வந்தியா? என்ன சொல்ற? உன் சம்மந்தி மேல கைய வச்சா இங்க நிக்கிறானே மாப்பிள. சரி, இவன் மேலயும் கைய வைப்பேன். என்ன பண்ணுவ? இப்ப அடிக்கிறேன் பாரு. ஏய், அன்னைக்கு வாங்கினது பத்தாதுன்னு இன்னைக்கு வந்திருக்கியா? விடுங்க அவனை. என்ன மாலை ஒரு கேடா? ஏய், ஏய் மாறா, சொன்னா கேளு. ஏய், மாறா, மச்சான், வாடா இங்க. டேய் இங்க பாரு. இந்தா, வேணாம்டா. நீ இந்த மாலையை போடுங்க. டேய் உனக்கும் காயத்ரிக்கும் தான் நிச்சயதார்த்தம். என்ன வாடா. ஏய், நீங்க எல்லாரும் கொண்டு வந்த தமிழ் தட்டு தூக்கிக்கிட்டு கிளம்புங்க. கிளம்பிடு. உன் புள்ளையும் கூட்டிட்டு கிளம்புடா. ஏய் மாறா, நீ தேவையில்லாத வேலை பண்ற. ஏய் ஆறுமுகம், ஏண்டா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள புந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருப்பீங்க? சார், சார், தேவையில்லாம எங்க விஷயத்துல குறுக்க வரீங்க. வேண்டாம். ஏய், என்னடா ரவுடிங்களை கூட்டிட்டு வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கியா? இன்ஸ்பெக்டர், இவனுங்க எல்லாரையும் பிடிச்சி பேண்ட்ல ஏத்துங்க. ஏய் வாடா.